இரட்டை இலை சின்னத்தை முடக்க ஓபிஎஸ் பரம ரகசிய ஆலோசனை. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. எனக்கு கிடைக்காதது எவனுக்குமே கிடைக்கக்கூடாது என்ற ஒரு முட்டாள்தனத்தில் பார்த்திங்கன்னா பன்னீர் அண்ணன் அவர்கள் பார்த்திங்கன்னா இறங்கி இருப்பதா தகவல்கள் வெளியாகிருக்கு. உண்மையைத்தான் சொல்கிறேன் நண்பர்களே. பன்னீர் செல்வத்துடைய மைண்ட் செட் தற்போது எப்படி இருக்கிறதாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்பேற்பட்ட இரட்டை இலை சின்னம் பன்னீருக்கு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இரட்டை இலை சின்னம் நம்முடைய தமிழ்நாட்டில் என்னுடைய அணிக்கு ஓபிஎஸ்க்கு மட்டும் இப்போ ஒன்றுமே இல்லாதவராக கூட இருக்கட்டும், இரட்டை இலை ஓபிஎஸ்க்கு சென்றிருந்தால் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இந்நேரம் விழுகின்ற கண்ணு தெரியாத ஓட்டுக்கள். இரட்டை இலை என்பது ஒரு பிராண்டு. உதயசூரியனை தூக்கி சும்மா ஒரு கணக்குக்கு சொல்கிறேன், திமுகவில் கனிமொழி அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணி வெளியே வருதுன்னு வச்சுக்கோங்க. இரட்டை இலையை தூக்கி கனிமொழி கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா ஏற்றுப்பீங்க. சாரி, உதயசூரியனை தூக்கி கனிமொழி கிட்ட கொடுத்தீங்கன்னா திமுக காரங்க விட்டுருவாங்களா? அதே மாதிரியான ஒரே கான்செப்ட் தாங்க. ஓகேங்களா? இரட்டை இலை சின்னத்தை டோட்டலாகவே முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்கள் பன்னீர்செல்வம் நினைத்து கொள்ள, அது உன்னால் முடியாது பன்னீர், உன்னால் முடியவே முடியாது. நீங்கள் அதற்கான நடவடிக்கைகளை என்னதான் ஸ்லோலி பண்ணாலும், என்னதான் ஹைப்பாக பண்ணாலும் அதற்கான வேலைகளை நீங்கள் சுறுசுறுப்பு படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத குறையாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். நாமுமே அதை தான் சொல்கிறோம். ஏன்னா இரட்டை இலை சின்னத்தை முடக்கிறது அவ்வளோ எளிது கிடையாது. நிச்சயம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? இரட்டை இலை சின்னம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கிறார்கள் தெரியுமா? இரட்டை இலை சின்னம் அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு சின்னம். ஓகேங்களா? குறிப்பாக எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் அப்பொழுதுலேருந்து இப்போ வரைக்கும் 50 வருடத்தை தாண்டியும் இரட்டை இலை சின்னம் இன்னமும் இருக்கிறது. ஆனால் இடையில் 2-3 முறை முடக்கப்பட்டும் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆனால் திமுக மட்டும்தான் உதயசூரியன் என்ற ஒரு சின்னம் முடக்கப்படாமல் அவர்களுடைய நிலைமைகளும் அவர்களுடைய மானங்களும் காப்பாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ இப்போ நான் அதை பெருமையாலாம் சொல்லணும்னு நினைக்கல. ஓகேங்களா? அவங்களுடைய சின்னத்தையே அவங்க அவ்வளோ உஷாராக பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. இப்போ அதே போல் மற்ற பார்ட்டிஸில் இருக்கக்கூடிய நம்மளும் பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி இருக்கணும்ல. ஸோ இப்போ அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? 100% சேஞ்சஸ் அப்படின்றது நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் எலெக்ஷன் வரட்டும், ரிசல்ட் வரட்டும், ஓரளவு நல்ல விக்டரியை எடுத்துட்டாரு அப்படின்னா நிச்சயமாக நிறைய சேஞ்சஸை பண்ண விரும்புகிறாரு நம்முடைய அண்ணன் திரு பன்னீர் அவர்கள் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. எப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நிறைய மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இரட்டை இலை சின்னத்தை கொடுத்து விடலாம் என்பது சாதாரணமான விஷயம், சர்வ சாதாரணமான விஷயம். ஆனால் அதை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்பதில் தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாற்றங்களாகவே பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி இரட்டை இலை சின்னம் டோட்டலாக முடக்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு ஏற்பட்டால் பன்னீர்செல்வம் நிறைய விதமான ரகசிய ஆலோசனைகளை மேற்கொள்வார். தேர்தலுக்கு பிறகு ஏகப்பட்ட விதமான ரகசிய ஆலோசனைகள் பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ அப்பேற்பட்டெல்லாம் பண்ணி என்னதான் நடக்க போகுதுன்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்த்து விடலாம். ஏகப்பட்ட நிலைகள் இருக்கிறது. ஸோ ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த காணொளியில் பார்க்கலாம். இரட்டை இலை சின்னம் கூத்தாடிகள் கிட்ட கிடைக்குதா என்பதையும் பார்த்து விடலாம் நண்பர்கள்.